அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆனி மாதம் முதல் நாள், அதாவது தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் இன்றைக்கி பிறக்குங்க. அதுவும் சனிக்கிழமையில் வர்ற இது பெருமாளுக்கு சனிக்கிழமைங்கிறது உகந்த நாள். இந்த நாளில் நம்ம பெருமாளுக்கு இந்த தீபம் ஏற்றி, அதாவது என்ன தீபம் ஏற்றணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வழிபடும்போது நம்ம இப்போ ஒரு பரம ஏழையாக இருந்தால் கூட கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடச்சிருங்க. நம்ம ஜாதகத்தில் என்ன ரீதியாகவே இருக்கட்டும், ஆனால் நம்ம இந்த மாதிரி வழிபடும்போது நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகம், பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்ச விஷயங்கள்லாம் நிறைவேறும். நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிஷனாக நிறைவேறுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆனி மாதம்னாலே பொதுவாக அம்பாள்களுக்கு உரிய நாள், கோயில் வழிபாடுகளுக்கு உரிய நாள். ஏன்னா இந்த ஆனி மாதத்தில் நம்ம கடவுளை மனதார வேண்டும்போது நம்ம நினச்ச விஷயங்களெல்லாம் நல்ல ரீதியில் நடக்கும். அது மாத்திரம் இல்லை, இது இன்றைக்கி நம்ம ஆனி முதல் நாள் ஆகும்போது நம்ம வீட்டுக்கு நம்ம மஞ்சள், வெர்லி மஞ்சள்னு சொல்லுவோம்ல, அந்த மஞ்சள் வாங்கி பூஜை ரூமில் வைங்க. அப்படி வைக்கும்போது எந்த ஒரு விஷயமும் மங்களகரமாகவே நடக்க தொடங்கும். இந்த மாதம் பூராவுமே உங்களுக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். பணவரவு மாத்திரம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும். சரி, நம்ம என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த நம்ம பெருமாள் படம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி போடுங்க. போட்டுட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைங்க. பால் பாயாசம் வைக்க முடியல அப்படின்னா ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அப்படி நெய்வேத்தியம் வச்சாலும் அதுவும் அவருக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியம் தான். வச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, மாவிளக்கு தீபம் போடுங்க. மாவிளக்கு தீபம் எப்படின்னா, பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அதை வீட்டிலேயே நீங்கள் மிக்சியில் அந்த பச்சரிசியை நல்லா பிடிச்சி அது கூட வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு இவ்வளவும் போட்டு நல்லா விரவி அந்த மாவை நல்லா உருண்டையாக பிடிச்சிக்குங்க. அதில் பஞ்சு திரியிட்டு 2 திரியிட்டு நெய் ஊற்றி தீபமேற்றி, கிழக்கு முகம் பார்த்து தீபமேற்றி பெருமாளை மனசார வழிபடுங்க. இது நம்ம வீட்டிலே செய்ய முடியுங்க. இந்த தீபத்தை நம்ம எளிமையான முறையில் நம்ம பெருமாளை வழிபட முடியும். இந்த மாவிளக்கு தீபம்ங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு தீபம். இந்த தீபத்தை நீங்கள் மனசார இன்னைக்கு ஆனி மாதம் முதல் நாள், அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வருதுனால பெருமாளுக்கு இந்த மாதிரி தீபமேற்றி நீங்கள் வழிபடுங்க. வழிபடும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையினுடைய உயரத்தை நீங்கள் எட்டியிருப்பீங்க. எவ்வளவு பரம ஏழையாக இருந்தாலும் சரி, பரம்பரை ஏழையாக இருந்தாலும் அவன் ஒரு பரம்பரை கோடீஸ்வரனாகிற யோகம் உங்களுக்கு அமைஞ்சிரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே கண்கூட தெரியும். நேற்று இருந்ததுக்கும் இந்த வர்ற ஆனி மாதத்தில் இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குங்கிறதும் தெரியும். இப்படி மனதார வேண்டிக்குங்க. அதாவது மன உருகி வேண்டுங்க. வேண்டும்போது பெருமாளினுடைய சரஸ்வர நாமம் தெரிஞ்சால் படிங்க. அப்படி ஒன்றுமே உங்களுக்கு எனக்கு இப்போ இது நாமம் இது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மனதார ஸ்ரீ நாராயணா போற்றி, ஓம் ஸ்ரீ நாராயணா போற்றி, ஓம் ஸ்ரீ நாராயணா போற்றினே அப்படி சொல்லி மனசார வழிபடுங்க. தூப தீபம்லாம் காட்டுங்க. வீடு எப்போதுமே நறுமணமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதாவது அவருக்கு பிடிச்ச பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே நீங்கள் அந்த பூஜை செய்யும்போது அந்த இடத்துல வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பச்சை கற்பூரம் எப்போதுமே உங்கள் பூஜை முறையில் வச்சுக்கிடுங்க. இப்போ சாமி படத்துக்கிட்ட எப்போதுமே பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருக்க நமக்கு பணவரவுங்கிறது அதிகமாகும். அது இல்லாமல் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதே பச்சை கற்பூரம். பின்ன வாசனை திரவியங்கள் ஆகும்போது ஜவ்வாது இந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் அந்த சாமி படத்தை நல்லா துடைக்கும் போது அந்த ஜவ்வாது இதெல்லாம் கூட சேர்த்து நல்லா துடைச்சிட்டு அப்படி அந்த ஜவ்வாது இதிலெல்லாம் கலந்து கூட சாமிக்கு பொட்டு வைக்கும்போது அந்த இடமே நல்ல நறுமணமாக இருக்குங்க. இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். மாவிளக்கு தீபம் நீங்கள் ஏற்றுங்க. வீட்டினுடைய நடையிலெல்லாம் இன்றைக்கி வாசலெல்லாம் நல்ல வாசல், அதாவது நிலவாசலில் மாவிளை தோரணம் கட்டுங்க. ஏன்னா ஆனி முதல் நாள் வர்றதுனால
ஆனி மாதம் முதல் நாள் இந்த நாள்லலாம் நீங்கள் இதை செய்யுங்க. அதாவது இந்த ஆனி மாதம் முதல் நாள் இல்ல, தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது அந்த முதல் நாள் நீங்கள் வந்து மாவிளை தோரணம் கட்டுறது, விரலி மஞ்சள் வாங்கி நம்மளுடைய பூஜை முறையில் வச்சு மனசார வழிபடுறது, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். பண வரவுங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது நீங்கள் சொல்லுங்க எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தொழில் செய்வோம். அந்த தொழில் வந்து நமக்கு வளர்ச்சியை கொடுத்து அங்கேருந்து பண வரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து தொழில் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்தை செய்யும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாவிளக்கு தீபம் கண்டிஷனாக இன்றைக்கி நீங்கள் போட்டு பெருமாளை வழிபடுங்க. நானும் உங்களுக்காக பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும். கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அமையட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.